வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெட் ஹியூக்ஸ் எழுதின த தாட் ஃபாக்ஸ் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போம் அவரோட முதல் கலெக்ஷனான த ஹாக் இன் த ரெயின் அந்த கலெக்ஷனில் வெளியான வருஷம் 1957. இங்கே ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. பேசுகிறது டெட் ஹியூக்ஸே தான். அவர் தனியாக ஒரு வின்டர் நைட்டில் அவருடைய அறையில் உட்கார்ந்துட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு வெற்று தாள் இருக்குது. அதில் அவருடைய விரல்கள் ஏதாவது எழுதுறதுக்கு தயாராக இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு நரி அவருடைய ஜன்னல் கிட்ட அது பார்த்திங்கன்னா பனி மேலெல்லாம் நடந்து வந்திருக்கு. வின்டர் டைம், அதனால் எல்லா இடத்துலையும் பனி இருக்குது. அங்கேருந்து அந்த ஜன்னல்லேருந்து அவருடைய மனசுக்குள்ளே அது புகுந்ததில் அவருக்கு ஒரு எண்ணம் உதித்து அவர் நினச்சதை அவர் எழுதிட்டார். பேஜஸ் பிரிண்டடுனா அந்த கவிதையை அவர் முடிச்சிட்டார். அவர் கவிதை எழுதணும், என்ன எழுதுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கார். ஆனால் இந்த தாட் ஃபாக்ஸ் அவருக்குள்ளே போய் அவருக்கு எழுதுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கு அப்படின்னு தான் எழுதுகிறாரு. இதில் தாட் ஃபாக்ஸை நம்ம தாட் ஃபாக்ஸுன்றது ஒரு நரியாக இல்லாமல் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு க்ரியேட்டிவ் தாட்டாக எடுத்துக்கலாம். அதனால் அது ஒரு மெட்டஃபர் தான் தாட் ஃபாக்ஸுன்றது. தனியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கரோட கான்ஷியஸ் மைண்டில் ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸு, கனவுல ஒரு மனசுக்குள்ளே ஒரு இடம் உருவாகுது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், அந்த உயிரினமாக தான் இந்த நரி இருக்குது. அது மூலமாக அவருக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி அந்த கவிதையை உடனே அவரால் எழுத முடிஞ்சிடுது. இது மூலமாக அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு யோசனை அப்படின்னு வந்தால் ஒரு கவிதை எப்படி உருவாகுது, அந்த கவிதையில் நீங்கள் எதை ஒன்றா உருவாக்கலாம். ஒரு எழுத்தாளருடைய திறமை அது. நீங்கள் புதிய உலகத்தை உருவாக்கலாம். இப்போ இல்லாத ஒரு நிறைய இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எதை ஒன்றா நீங்கள் உயிரோட்டத்தோடு கொண்டு வரலாம் அவங்க எழுத்து மூலமாக அப்படின்னு சொல்ல வராரு. இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவர் தனியாக நடுராத்திரியில் உட்காந்துக்கிட்டு இருக்கார். அவரை சுற்றி ஒரு காடு இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த காடு நிஜமான காடாகவும் இருக்கலாம், இல்லை அவர் கற்பனையில் இருக்கக்கூடிய காடாகவும் இருக்கலாம். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தனியாக மாத்திரம் இல்லை, நம்மளை தவிர வேறு ஏதோ ஒரு உயிரினமோ இங்கே இருக்குது அப்படின்னு. அந்த அறையில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு கெடிகாரம், அதோட டிக் டிக் டிக்குன்ற ஒரு சத்தம் தான் அந்த அமைதியான நேரத்தில் கேட்டுருக்கு. அவருடைய கையும் ஒரு வெற்று தாள் மேலே எழுதுறதுக்கு தயாரான நிலையில் இருக்குது. ஆனால் அவரால் வேறு எதையுமே வெளியில் பார்க்க முடியல. ஏன்னா அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் கூட இல்லை, அவ்வளோ கும் இருட்டாக வெளியில் இருக்குது. ஆனாலும் அந்த இருட்டில் ஏதோ ஒன்று அவரை நோக்கி வர மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு இருக்குது. அந்த தனிமையான ஒரு இடத்துல நம்ம நோக்கி இன்னொரு உயிரினம் வந்துட்டுருக்கு அப்படின்னும் போது தான் அவரால் ஒரு நரி, அவருடைய குளிர்ந்து போன அந்த மூக்கு, ஏன்னா பனிக்காலம் சுற்றியும் பனி பொழிஞ்சுட்டுருக்கு, அதோட மூக்கால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்விக்ஸு, அந்த இலைகள் எல்லாம் அந்த இருட்டில் அது தொட்டுக்கிட்டே வருது. அதோட கண் சுற்றி அப்படியே பார்க்குது, இங்கே அங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணம் கூட அது வீணடிக்காமல் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அதோடைய கால்களால் அந்த பனி மேலே நடந்து வந்துக்கிட்டே இருக்குது, மரங்களுக்கு நடுவில்லாம் நடந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு பின்னாடி அதோட நிழலும் கூடவே வந்துட்டுருக்கு. இப்போ எப்படி அந்த நிழல் வருதுன்றது அவர் அருமையாக சொல்கிறாரு. ஒரு மிருகத்துக்கு அடிபட்டுட்டா அது எப்படி அந்த அடிப்பட்ட பாகத்தை மாத்திரம் இழுத்துக்கிட்டே வரும் அது உடம்போடு, அந்த மாதிரி அந்த நிழலும் அந்த நரியோடு சேர்ந்து இழுத்துக்கிட்டே வர மாதிரி தான் அந்த நிழல் வருது அப்படின்றாரு. அதே சமயத்தில் அதோட உடல் மட்டும் ரொம்ப தன்னம்பிக்கையோட, அந்த காடே எனக்கு எல்லாம் தெரியும், நான் எங்கே காலை வைக்கணும், எந்த இடத்துல திரும்பணும், எப்படி நகரணும்னு தெரிஞ்ச மாதிரி அந்த காட்டுக்குள்ளே அந்த இருட்டில் அந்த நரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அந்த கண்ணு அதாவது நரியோடைய கண்ணு அப்படியே பெருசாக விரியுது, அக்கலை விரியுது, பச்சை கலரு, அப்படியே உன்னிப்பாக கவனிக்குது அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு. அதே சமயத்தில் அவர் சொல்கிறாரு, அதோடைய அந்த வாசம் என்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நரி என் மனசுக்குள்ளே இறங்கிடுச்சு. இப்போவும் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அவரால் ஜன்னலுக்கு வெளியில் எதையும் பார்க்க முடியல, ஏன்னா நட்சத்திரத்தோட வெளிச்சம் கூட அங்கே இல்லை. அங்கே அந்த ரூமுக்குள்ளே இருந்த
அந்த கடிகாரம் இன்னும் டிக் டிக் டிக்குன்னு வந்து நகர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அவருக்கு முன்னாடி இருந்த வெற்றுத்தாள் இப்போ ஒரு கவிதையோடு இருக்குது. அதாவது வந்து அந்த தாட் ஃபாக்ஸ் அவருடைய இன்ஸ்பிரேஷன், அவருடைய தாட் வந்து அது ட்ரிகர் ஆன உடனே அவரால் வந்து கவிதையை அப்படியே நொடி பொழுதில் எழுத முடிஞ்சுது அப்படின்றது தான் இங்கே அவர் சொல்லியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். ஐ இமேஜின் திஸ் மிட் நைட்ஸ் மூமெண்ட் ஃபாரஸ்ட். இப்போ வந்து அவர் சொல்லிடுறார், நான் வந்து கற்பனை பண்ணுறேன், இப்போ நடுராத்திரியில் இருக்குது, இந்த க்ஷணம் நான் ஒரு காட்டில் இருக்கிற மாதிரி நான் வந்து கற்பனை பண்ணுறேன். சம்திங் எல்ஸ் இஸ் அலைவ். அந்த காட்டில் நான் மட்டும் இல்லை, அங்கேயே அருகில் ஏதோ ஒன்று உயிரோட்டமுள்ள ஒரு உயிரினம் இருக்குது. பிசைட் த கிளாக்ஸ் லோன்லினஸ். இப்போ இந்த அறையில் என் கூட வந்து இன்னொன்று ஏதோ ஒன்று இயங்குதுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த கடிகாரம் தான். அது மட்டும்தான் டிக் டிக் டிக்குன்னு இயங்கிட்டு இருக்கு. அண்ட் திஸ் blank பேஜ் வே மை ஃபிங்கர்ஸ் மூவ். எனக்கு முன்னாடி வந்து ஒரு வெற்றுத்தாள் இருக்குது, அங்கே தான் என்னுடைய விரல்கள் வந்து அப்படின்னு யோசிச்சுட்டு, அதை நம்ம யோசிக்கும் போது கொஞ்சம் விரல்களை வந்து இப்படின்னு கொஞ்சம் ஒரு அசைவு தருவோம்ல, அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. த்ரூ த விண்டோ ஐ சி நோ ஸ்டார். ஜன்னல் வழியாக பார்த்தா என்னால் நட்சத்திரத்தை கூட பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ இருட்டாக இருக்குது. சம்திங் மோர் நியர் தோ டீப்பர் வித்தின் டார்க்னஸ் இஸ் என்ட்ரிங் த லோன்லினஸ். ஆனால் எனக்கு வந்து ஒரு உணர்வு வருது, வேறு ஏதோ ஒன்று அந்த அந்த மாதிரியான ஒரு இருட்டிலையும் அந்த தனிமையிலையும் நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது. கோல்ட் டெலிகேட்லி as the dark snow, a fox's nose touches twig leaf. ரொம்ப குளிராக இருக்குது, ஆனால் வந்து எப்படி பனி வந்து எப்படி அப்படியே டெலிகேட்டாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஃபாக்ஸ், ஒரு நரி, அதோட மூக்கால் அங்கே இருக்கக்கூடிய அந்த டிக்கு லீஃபு இலை, இந்த குச்சி இதெல்லாம் வந்து தொட்டுக்கிட்டு இருக்குது. டூ ஐஸ் சர்வ் அ மூமெண்ட் தட் நவ் அண்ட் அகெயின், நவ் அண்ட் நவ் அண்ட் நவ். அதோட 2 கண்ணும் அப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒரு நொடி பொழுது கூட இல்லை. ஏதோ இப்போன்னு சொல்கிற மாதிரி அது அந்த இருட்டில் கூட அதோடைய பார்வையோட கூர்மை வந்து குறையில, அது வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்குது. செட்ஸ் நீட் பிரிண்ட்ஸ் இன்டு த ஸ்னோ பிட்வீன் ட்ரீஸ். அது வந்து ரொம்ப தெரிஞ்ச இடத்துல நடக்கிற மாதிரி அந்த பனியில் வந்து அதோட காலடி வச்சு நடந்துக்கிட்டே இருக்குது, மரங்களுக்கு நடுவில்லாம் புகுந்து வந்துக்கிட்டே இருக்குது. And verily a lame shadow lags by stump and in hollow of a body that is bold to come. அதோடைய நிழல் அது கூடவே தான் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நரி வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோடு ரொம்ப தைரியத்தோடு வந்துக்கிட்டே இருக்குது. Across clearings and eye, a widening, deepening greenness, brilliantly concentratedly coming about its own business. அதோட கண் எப்படின்னா அந்த அந்த காட்டில் வந்து அப்படியே வரும்போது திடீர்னு அப்படியே விரியுது. அதோடைய ஆழம், அதோட பச்சைத்தன்மை, அந்த கண் அப்படியே பச்சையாக இருக்குது. அதோட புத்திசாலித்தனம், அதோடைய கவனமான ஒரு உன்னிப்பாக சுற்றி பார்க்குறது எல்லாமே அதோடைய வேலையை அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. Till with the sudden sharp hot stink of fox, it enters the dark hole of the head. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த நரிங்கெல்லாம் திடீர்னு வந்து அதுங்களுடைய மூமெண்ட்ஸை கொடுக்கும்ல, அந்த மாதிரி அது வந்து சட்டுன்னு என்னுடைய தலைக்குள்ளே நுழைஞ்சிடுது. த விண்டோ இஸ் ஸ்டார்லெஸ் ஸ்டில். எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதாவது ஜன்னலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த இருட்டு, நட்சத்திரமே இல்லாத அந்த இருள் அப்படியே தான் இருக்குது. த கிளாக் டிக்ஸ். என் அறையில் இருக்கிற அந்த கடிகாரம் இன்னும் டிக் 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 டிக்குன்னு தான் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் த பேஜ் இஸ் பிரிண்டட். என் முன்னாடி இருந்த வெற்றுத்தாள் இப்போ ஒரு கவிதையோடு இருக்குது. அந்த பேஜில் நான் எழுத வேண்டியதை எழுதிட்டேன். பிரிண்டடுன்றது நம்ம வந்து அவர் எழுத வேண்டிய கவிதையை எழுதிட்டாருன்னு எடுத்துக்கலாம். இதுதான் அந்த கவிதை. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.